நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தற்பொழுது நம்மளுடைய அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் ஃபஸ்ட்டு வரவேற்றலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசிக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? மேஷம் எப்பொழுதும் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு செய்வது எந்த காலத்திலும் நன்மை தரும். 2025ஆம் ஆண்டு ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது பாதம் சம்பந்தப்பட்டது. அடிவயிறிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளில் கவனமாக இருக்கு. கண்டிப்பாக சுபகாரியங்கள் எல்லாம் சித்திரை மாதம் முடிந்த பிறகு படிப்படியாக ஆரம்பிக்கும். சித்திரை வரைக்கும் சிறிது பொறுத்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்தில் தடைகள் காணப்படும். அதே சமயம் வருடம் முழுவதும் தொழில் ஏற்றம் பெறும். ரொம்ப நாட்களாக 10 வருஷம் 12 வருஷம்லாம் இந்த தொழில் மாற்றணும் அதை மாற்றணும்னு சொல்லி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அதில் நீண்ட நாட்களாக திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் அடுத்த பயிற்சி குரு பயிற்சியில் குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப செய்திகள் டக்குன்னு வரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடோடு இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். மேஷராசி இருந்தாவே அது ஊருக்கு தான். மேஷராசிக்காரர்கள் குடும்பத்திற்கு 30% உழைத்தாலும் ஊருக்காக 70% உழைப்பார்கள். அந்த நிலைமை மாறி குடும்பத்திற்கு 70% ஊருக்கு 30% என்று மாறும். அதனால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள் கூட கோபதாபம் மட்டும் கூடாது. ஏன்னா குருவுடைய அமைப்பு 7ஆம் இடத்துல இருந்தாலும் 5ஆம் வீட்டிற்கு கேது வரார். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல் 59வது பாடல் 75வது பாடலை படிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷ ராசிக்காரர். கடல் கடந்து கூட தொழில் அமைப்புக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். வேறு மொழி பேசுகிறவங்களால் ரொம்ப ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மேஷம். அதே போல் வண்டி வாகன மாற்றங்கள், ஆடை ஆபரண சேர்க்கைகள், அரசு துறை அரசியல்வாதிகள்லாம் திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவாங்க. 10 வருஷம் 12 வருஷம் உழைச்சிருப்பாங்க. ஆனாலும் முடியாமல் இருந்திருக்கும். அவர்களெலாம் நல்ல வருவார்கள். ஆக 2025ஆம் ஆண்டு மேஷத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதம். 7.5 சனி வர்றதுனால முதல் பரிகாரம் உடற்பயிற்சி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அதே போல் மேஷராசிக்காரங்கள் பார்த்தீர்கள் என்றால் பெரிய மனிதர்கள் சந்திப்பு அனுகூலம் காணப்படும். நீண்ட நாட்களாக தடையான விஷயமெல்லாம் கை கொடுக்கும். வாகனத்தில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், வசதி இருக்கவங்க ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டு கூட வாங்குவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயம் ஒரு மனபாரம் போகும். நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் ஏதாவது பழைய ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்ததெல்லாம் தீருது கண்டிப்பாக ஏற்படும். எல்லாத்துலேயும் தைரியம் ஏற்படும். அதே சமயம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னா சனி வருவதனால் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதனால் எப்பொழுதும் விநாயகரையும் முருகரையும் வழிபாடு பண்ணுறது போல் அனுமன் சாலிசா கேட்பது மேஷத்திற்கு சந்தோஷமான சூழ்நிலை, ஏற்றமான அமைப்பு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.